இன்றைக்கி வந்து நம்ம க்ளூ அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டர் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து ஸ்லைம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபெவிஸ்டிக் இருக்கு இல்லையா, அது வந்து நான் 2 வந்து எடுத்திருக்கேன். அந்த ஃபெவிஸ்டிக்கில் உள்ள இருக்க க்ளூவை மட்டும் தனியாக வந்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த க்ளூ வந்து பரத்தி விட போகிறாங்க. இப்போ அடுத்து இன்னொரு ஃபெவிஸ்டிக்கையும் எடுத்து நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கை யூஸ் பண்ணி அந்த கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து பரத்தி விட்டுறணும். அந்த தட்டு ஃபுல்லாக பரத்தி விட்டுட்டு அது 1 டே ஃபுல்லாக காய வச்சிடணும். இப்போ 1 டேக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லைனா நைஃப் யூஸ் பண்ணி அந்த க்ளூ இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தனியாக வந்து எடுக்கணுங்க. அதுதான் இதில் கொஞ்சம் மைனஸ். ஏன்னா எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நிறைய க்ளூ ஆட் பண்ணி வச்சுருப்போம், பரத்தி வந்து வச்சுருப்போம். பட் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்துட்டு நமக்கு கொஞ்சம் தான் வந்து கிடைக்கும். இப்போ நான் தனியாக வந்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வேஸ்லின் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்துட்டு ஸ்லைம் வந்து கிடச்சிடுங்க. இதுவுமே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. உங்களுக்கு விளையாடணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி விளையாண்டு பாருங்கள்.